வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் தேசிய மாணவர் படை பேரணியில் பங்கேற்கும் மாணாக்கரிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் நிறுத்தப்பட்டதற்கு பிஜேபி மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நாகை மாவட்ட கடலில் மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கப்பட உள்ளன. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. புனேயில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் வைதேகி ரஷ்யாவின் டாட்யானாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுடெல்லி கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் பிரதமரின் தேசிய மாணவர் படை பேரணியில் பங்கேற்கும் மாணாக்கரிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். இளைஞர் சக்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளுடன் இந்த பேரணி இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக தேச கட்டமைப்பில் தேசிய மாணவர் படையினரின் பங்களிப்பை பிரதிபலிக்கும் வகையில் 800க்கும் மேற்பட்ட மாணாக்கரின் கலாச்சார நிகழ்வுகளும் இதில் இடம்பெறுகின்றன. 18 நட்பு நாடுகளை சேர்ந்த 144 இளம் மாணவர் படையினர் இப்பேரணியில் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் இருந்து இளைஞர் பாரதம், கல்வி அமைச்சகம், பழங்குடியினர் விவகார துறைகளை சேர்ந்த 650க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்களும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த உலக தலைவர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்த வாழ்த்து செய்திக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் பாரிஸில் நடைபெற உள்ள செயற்கை நுண்ணறிவு செயல்திட்ட உச்சி மாநாட்டின் போது திரு மேக்ரானை சந்திப்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அயர்லாந்து பிரதமர் திரு மைக்கேல் மார்டின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் இந்தியா அயர்லாந்து நாடுகளுக்கிடையிலான நட்புறவு வரும் ஆண்டுகளில் மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பிஜேபியே முழு காரணம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று திருச்சி விமான நிலையம் வந்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்விவகாரத்தில் திமுக மக்களை ஏமாற்றுவதாக குறை கூறினார். அப்பகுதியில் கோவில்களும் புராதன சின்னங்களும் இருப்பதாகவும் எனவே சுரங்கம் வேண்டாம் என்று மக்கள் தெரிவித்ததை அடுத்து பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியை சந்தித்து சுரங்க ஏல பணிகளை நிறுத்த கோரிக்கை விடுத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்த மினரல் எடுக்கும் பொழுது இந்த ஏலத்துக்கு வரும் பொழுது இந்த பகுதி கோயில்கள் இருக்கிறது, இந்த பகுதிகளில் புராதன சின்னங்கள் இருக்கிறது, இந்த பகுதியில் மக்கள் எங்களுடைய கவனத்தை கொண்டு வர்றாங்க. உடனடியாக நாங்கள் அதை சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களுக்கு எடுத்து சொல்லி மொத்தமாவே நிறுத்தி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சி, பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்களுடைய முயற்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் தொடர்ந்து அவர்கள் எல்லாம் எடுத்த முயற்சினால்தான் டங்ஸ்டன் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேங்கை வயல் விவகாரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் வேங்கை வயல் மக்களுக்கு சரியான நீதியை சிபிஐ விசாரணை மூலமே வழங்க முடியும் என்று குறிப்பிட்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார். இப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் முன்னேற்றம், புதிய துறைகளில் வாய்ப்புகள், இருதரப்பு உறவு மேம்பாடு ஆகியவை குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அமைச்சர் விரிவாக கலந்து ஆலோசிக்கிறார். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஓமன் செல்கிறார். 11வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் அந்நாட்டு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கயாஸ் பென்னுடன் வர்த்தகம், முதலீடு, உலகளாவிய பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவின் 100வது செயற்கைக்கோள் NVS-02 GSLV F-15 ராக்கெட் மூலம் நாளை மறுநாள் காலை மணி 6:23க்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. கடல்வழி பயணத்திற்கு பெரிதும் பயனளிக்கும் 2250 கிலோ எடை கொண்ட இந்த அதிநவீன செயற்கைக்கோள் தற்போதுள்ள வழிகாட்டும் செயற்கைக்கோள்களுக்கு மாற்றாக ஏவப்படுகிறது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த புதிய தலைமுறை செயற்கைக்கோள் துல்லிய அணுசக்தி கடிகாரங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நாகை மாவட்ட கடலில் மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க செயற்கை பவளப்பாறைகளை அமைக்க மாநில மீன்வளத்துறை திட்டமிட்டுள்ளது.
11,79,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் மத்திய மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த வல்லுநர்களின் உதவியுடன் செயல்படுத்தப்பட உள்ளது. காலநிலை மாற்றத்தால் கடலில் மீன் வளங்கள் அருகி வரும் நிலையில் பவளப்பாறைகள் மூலம் மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக நாகை மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி 10 நாட்டிக்கல் கடல் மைல் தூரத்தில் நாகை கடலில் 39 இடங்களில் வட்ட முக்கோண வடிவங்களில் 180 செயற்கை பவளப்பாறை பிரிவுகள் 10 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட உள்ளன. இப்பணிகள் அனைத்தும் வரும் மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்று நாகை மீன்வள திட்ட செயற்பொறியாளர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தைப்பூச திருவிழாவையொட்டி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தேரோட்டத்திற்காக 46 லட்சம் ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட புதிய தேரின் வெள்ளோட்டத்தை இன்று கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் பேசினார். தைப்பூச திருவிழாவையொட்டி 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் பக்தர்களின் வசதிக்காக இலவச பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தைப்பூசம் நடக்கின்ற 10 நாட்களிலும் ஒரு நாளைக்கு 20,000 பேர்களுக்கு என்று 2 லட்சம் பேர்களுக்கு கட்டணம் இல்லாமல் திருக்கோயில் சார்பில் 2 வகையான உணவுகளும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வருகின்ற பக்தர்களுக்கு தேவைக்கேற்றார் போல் அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தப்படும் என்ற உறுதியினை அனைத்து துறை அதிகாரிகளோடு கலந்து பேசியிருக்கின்றோம். சிறந்த முறையில் இந்த தைப்பூசத்தை நடத்துவதற்குண்டான அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தர்மபுரி சிப்காட்டில் தொழில் செய்ய விரும்புவோர் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நடைபெற்ற விழாவில் 15,99,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் 524 பயனாளிகளுக்கு 5,24,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு இன்று விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் மே மாதம் 17ஆம் தேதி வரை 110 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணிகள் இன்று தொடங்கின. 200க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த தொகுதிக்குட்பட்ட 33 வார்டுகளில் இப்பணிகளை மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 2,26,433 பேர் வாக்களிக்கும் வகையில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. வாக்களிக்குள்ள வாக்காளர்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே பூத் ஸ்லிப் வழங்கப்படுகிறது. அதன்படி இன்று தொடங்கி வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் பூத் ஸ்லிப் வழங்கும்படி நடைபெற்று வருகிறது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. சிவகங்கை உருவான 295வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து எமது சிவகங்கை செய்தியாளர். சிவகங்கை மாவட்ட தலைநகரான வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை சீமை எனும் சிவகங்கை நகர் பிறந்த தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவகங்கையின் 295வது உதயமான தினத்தை முன்னிட்டு சிவகங்கை ஆண்ட முதல் மன்னர் சசிவர்ண தேவரின் 2ஆம் பதிப்பு நூலினை ராணி மதுராந்தகி நாச்சியார் வெளியிட தமிழறிஞர்கள் பேராசிரியர் பெருமக்கள் பெற்றுக்கொண்டனர். அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிவகங்கையிலிருந்து முருகன். நாமக்கல் மாவட்டம் கவுண்டம்பாளையம் ஊராட்சியை ராசிபுரம் நகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அவ்வூராட்சியை சேர்ந்த 100 நாள் திட்ட பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் வட்டார போக்குவரத்து அமைப்பு சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 2 சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை பருவ பழக்கண்காட்சியை முன்னிட்டு 5 லட்சம் விதைகள் மற்றும் நாற்றுகள் நடும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. புனேயில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் வைதேகி ரஷ்யாவின் டாட்டியானாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் அங்கிதா ரெய்னா ரஷ்யாவின் எலனாவை தற்போது எதிர்கொண்டுள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் தேசிய மாணவர் படை பேரணியில் பங்கேற்கும் மாணாக்கரிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் நிறுத்தப்பட்டதற்கு பிஜேபி மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நாகை மாவட்ட கடலில் மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கப்பட உள்ளன.
ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. புனேயில் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் வைதேகி ரஷ்யாவின் டாட்யானாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.